வெளியிலேருந்து மறுபடியும் கொள்ளையடிக்கிறதுக்கு மந்திரிகளை உள்ளே வச்சுக்கிட்டு இல்லை இவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்து மறுபடியும் திருந்தவே மாட்டேங்கிறீங்களே. ஒழுங்காக மக்கள் உங்களை நிராகரித்து விட்டார்கள், ஒதுங்கிக்கங்க. ஒதுங்கிக்கிட்டு வர்றவங்களுக்கு வழி விடுங்க. 108 சீட்டு ஜெயிச்சாச்சு. அவங்கள அதிக ஹையஸ்ட் பார்ட்டி அவங்க தான், நம்பர் ஆஃப் சீட்டு, அதாவது எண்ணிக்கை அதிக பெற்றவங்க அவங்க தான் ஆட்சி அமைக்கணும். சும்மா திருப்பி வந்துக்கிட்டு நீங்களும் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னா அதிமுக தொண்டர்கள் தான் உங்களை விட மாட்டான். உங்கள் ஆதரவு உள்ள அதிமுக ஆட்சியை இது தன்மானம் உள்ள எந்த இவனும் விரும்ப மாட்டான். அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆருக்கு என்ன கொடுமை பண்ணீங்க, ஜெயலலிதாவை என்ன கொடுமை பண்ணீங்க, உலகம் பூரா கொள்ளையடித்த பணத்தில் முதலீடு செஞ்சுக்கிட்டு ஜெயலலிதாவை 60 கோடி சம்பாதிச்சாங்கன்னு சொல்லி தண்டனை வாங்கின கொடூரமான ஆட்களாச்சு நீங்கள். உங்கள் அதிமுக தொண்டன் ஏற்றுக்குவானா? நீங்கள் உங்கள் இதில் அமைச்சு பார்க்கட்டுமே சார் எடப்பாடி, உங்கள் வெளி ஆதரவுடன் அதிமுக அதை அமைச்சு பார்க்கட்டுமே. அடுத்த இது அதிமுக பொதுச் செயலாளராக இருக்க மாட்டார் எடப்பாடி. ஒரு எம்ஜிஆர் தொண்டன் கூட விட மாட்டான். திமுக ஆதரவுடன் அமைக்கும் எந்த அரசாங்கத்தையும் அதிமுக ஏற்றுக்கொள்ள மாட்டான். போயிட்டு இப்போ குறுக்கு வழியில் கொள்ளைப்புறமாக ஆட்சியை பிடிக்கலான்னு ஸ்டாலின் கணக்கு போடுறாரு. திருந்துங்கள் ஸ்டாலின், திருந்துங்க. நல்ல மனிதராக உங்களால் நல்ல மனிதராக மாற முடியாது. அமைதியாக இருங்கள், ஆட்சி நடக்கட்டும் அப்படிங்கிறது தான் இது இறைவனால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. உங்களை மாதிரி அக்கிரமம் பண்ண உங்களுக்கு இறைவன் எழுதிய தீர்ப்பு இது. இப்போது பார்த்திருப்பீர்கள், இவ்வாறான அச்சம்தான் இப்போது விஜய் முதலமைச்சர் ஆவதற்கான சூழலை தடுத்து விடுமோ என்கின்ற அச்சம் பலரிடம் இருக்கின்றது. என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில் நல்ல தொடர்பு இருக்கின்றது. விஜயே ஒரு முறை பேசுகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தோற்றவுடன் பாரதிய ஜனதா கட்சியின் காலடியில் சென்று விடுவார்கள் என்று விஜய் பேசுகிறார். அவ்வாறு பார்க்கின்ற போது கனிமொழியை பொறுத்தவரையிலும் சொல்ல போனால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் டெல்லியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற குழுவினுடைய ஒரு முக்கியஸ்தராக இருக்கின்றார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெளியுறவு கொள்கை அல்லது வெளிவிகார செயற்பாடுகளோடும் ஒரு உறுப்பினராக இருக்கின்றார். கலைஞர் கருணாநிதி காலத்தில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியோடு நல்ல தொடர்பில் இருக்கக்கூடியவர். இந்த விடயத்தில் விஜய் விழிப்பாக இல்லாமல் வெற்றி கொண்டாட்டங்கள் மற்ற விடயங்களில் கவனம் செலுத்தினாலும் கூட தன்னுடைய ஆட்சிக்கு இருக்கக்கூடிய சவாலை சமாளிப்பதற்கு முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஆக குறைந்தது 10 தொடக்கம் 15 பேரை உள்வாங்குகின்ற வேலை எடுத்தால் எதிர்கட்சி அந்தஸ்தை திராவிட முன்னேற்ற கழகம் இழக்கும். அவ்வாறு இழக்கின்ற போது இயல்பாகவே ஒரு மறு தேர்தலை நோக்கி நடைபோடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இடைத்தேர்தல் ஒன்று இடம்பெறுமாக இருந்தால் அது ஆட்சிக்கு இன்னும் பலமாக இருக்கும். எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் எடுத்து விஜய் செயற்படுவார் என்று நம்புகிறார்கள். இவ்வளவு தூரமும் மிகவும் மதிநுட்பமாக செயற்பட்ட விஜய் அவர்களால் இந்த கட்டத்திலும் மதிநுட்பமாக செயற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று எதிர்பார்க்கப்படுகிறது.